திமுக இளைஞரணி நிர்வாகிகள் மாநாடு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ள நிலையில் வெள்ளை டி-ஷர்ட், வெள்ளை பேண்ட், வெள்ளை தொப்பி என ஒரே மாதிரி சீருடை அணிந்து இளைஞர்கள் மாநாட்டு திடலுக்கு அணிவகுத்து வந்து கொண்டிருக்கின்றனர். ஒவ்வொரு தொண்டனும் வெறித்தனமா இருக்கான். பங்காளி எங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததே ஃபர்ஸ்ட் ஒழுக்கம் தான். நாங்க அணில் குஞ்சில் கிடையாது, அடாவடி பண்றதுக்கு, அராஜகம் பண்றதுக்கு. இந்த மாநாட்டை பாருங்க, எங்க இளைஞரணி நிர்வாகிகளும் நாங்களும் சரி எவ்வளவு ஒழுக்கமா மாநாட்டில் கலந்துக்கிறோம்ன்றது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிய வரும். வேற ஒண்ணு இல்ல, என்னடாச்சுன்னா கழக இளம் தலைவர் அவர்கள் நம்முடைய மாண்புமிகு கழக தலைவர் அவர்களுக்கு நினைவு பரிசை வழங்கி சிறப்பிக்கிறார். இந்த ஒரு பார்வையாலதானே நானும் வெள்ளை டி-ஷர்ட், வெள்ளை பேண்ட், வெள்ளை தொப்பி என ஒரே மாதிரி சீருடை அணிந்து இளைஞர்கள் மாநாட்டு திடலுக்கு அணிவகுத்து வந்து கொண்டிருக்கின்றனர். கடமை அது கடமை. உடன்பிறப்பே கழக உடன்பிறப்பே. இதான்டா திமுக, இதான் திமுக, மறந்துடாத. திராவிட மாடல்னா என்னன்னு கேட்கிறவங்களுக்கு இதுதான் பதில். திருவண்ணாமலையில இன்னைக்கு ஒரு தரமான சம்பவம் நடந்திருக்குங்க. இளைய பெரியார் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பேச்சை கேட்பதற்கும் முதிய பெரியார் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய பேச்சை கேட்பதற்கும் ரெண்டு தலையும் ஒன்னா ஒட்டுங்க. ஒரே வெட்ல ரெண்டு தலையும் பந்து மாதிரி ஓடுறதுக்கு ஒட்டா அப்படி திரும்பலாம். ஏண்டா யார்கிட்ட உங்க பித்தலாட்ட வேலையை காட்டுறீங்க? டேய், உதயநிதி பேசுறது அமைச்சர்கள் மூஞ்சி, இந்த 3 பேர் மூஞ்சி தான் காட்டுறாங்க. நீங்க தான் பெருங்கூட்டம் கூட்டிட்டீங்கன்னு சொல்றீங்கல்ல, அந்த கேமராவை அந்த கூட்டத்து பக்கத்தை திருப்பி இருந்தாக்க அம்பலப்பட்டு போயிருப்பானுங்க. ஊர்வலம் மாதிரி எடுத்துட்டு வரானுங்க. திருவண்ணாமலையில் நடைபெற்ற ஒரு மாபெரும் இளைஞரணி மாநாட்டுல 50 வயதிற்கு மேற்பட்ட இளைஞர்கள் திரளாக கலந்து கொண்டு, ஆனா உள்ளுக்குள்ள என் இளமை ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கு. ஆடும் ஏண்டா கெழுட்டு நாயே, நாடி நரம்பெல்லாம் ஆடி போச்சு, உனக்கு இளம ஊஞ்சல் ஆடுதா? பார்த்தா ஒரு சேர்ல ஒருத்தன் உட்காந்துருக்கான், ஒரு சேர் காலியா இருக்கு, ஒரு சேர் காலியா இருக்கு, ஒரு சேர்ல ஒருத்தன் உட்காந்துருக்கான். அப்படியே ஒன்னுட்டு ஒரு சேர்ல உட்கார்ந்து இருக்கானுங்க. முன்னாடி மட்டும்தான் கூட்டமே தவிர பின்னாடி அப்படியே ஃபுல்லா வெறும் காலி சேர்கள் வெறிச்சோடி போய் கிடக்குது. காற்று வாங்க போனேன், ஒரு கவிதை வாங்கி வந்தேன். யாவா வேலு ஆரம்பிக்கும் போதே, யோ நிறைய பேர் இன்னும் வரலையா, பின்னாடி இருக்கவங்களாம் முன்னாடி வாங்கயா யாவா வேலு ஒவ்வொருத்தவங்களையும் கூப்பிடுறாங்க. இளைஞரணி தம்பிமார்கள் எங்கிருந்தாலும் அங்கே காலியாக இருக்கை, குறிப்பாக எல்லா சேர்லயும் நீங்க உட்காரலாம். உண்மையை சொல்றவங்க கடவுளுக்கு சமன் சொல்லுவாங்க. ஏவாவேல் என்ன சொல்றாரு? சில சேர்கள் கிடையாது, பல சேர்கள் பாத்தீங்கன்னா காலியா இருக்குது. அந்த சேர்கள் எங்க காலியா இருக்குன்னு கேட்டீங்கன்னா முன்னாடி காலியா இருக்குது. இன்னைக்கு மாநாடுன்னா பல கட்சிகள்ல ஆயிரக்கணக்கில் கூட இல்ல, 100 கணக்கில் இளைஞர்களை திரட்டுறது அவ்வளவு பெரிய விஷயம். அந்த பிராண்ட் அழிக்கிறதுல தான்டா நான் ஸ்பெஷலிஸ்ட். முன்னாடி வாங்கயா யாவா வேலு ஒவ்வொருத்தவங்களையும் கூப்பிடுறாங்க. இப்படி ஒரு மானங்கட்ட கூட்டத்தை கூட்டிட்டு கேட்டா நாங்க 1.5 லட்சம் இளைஞரணி நிர்வாகிகள் கூட போறாங்க, கூட்டமே இல்ல அப்படின்னு சொல்லலாம். நடத்தி விட்டு இது இளைஞரணி மாநாடுன்னு இவனுங்களே பெருமையா சொல்லிட்டு பெருமை பேசிக்கிறானுங்க. காலி சேர்களை கண்டு கண்ணீர் வடித்த உதயநிதி ஸ்டாலின்.
1,30,000 நிர்வாகிகள் வந்து சேர்ந்திருந்தாங்க. எல்லாம் ஒரே மாதிரியான டி ஷர்ட், நீங்க பார்க்கவே இல்லையா? எத்தனை பள்ளி பேருந்துகள் மூலமாக நிர்வாகிகளை கொண்டு வந்து குவித்தாங்க. விஜய் அவர்கள் பின்னாடி சேர்ற கூட்டம் கொள்கையற்ற கூட்டம், அது வந்து ஒரு ஆரவாரமான கூட்டம், ஒரு சினிமா ரசிகர் கூட்டம். நான் ஒரு கொள்கை கொண்ட ஒரு கூட்டத்தை உருவாக்கியிருக்கேன், பொலிட்டிக்கல் மைலேஜை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி உதயண்ணா பயங்கரமா திட்டம் போட்டு இந்த மீட்டிங்கை நடத்தும் போது வேலையை காமிச்சிட்டாங்க திமுக காரங்க. பைத்தியமாயவன் ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டானையா. என்னப்பா வேலையை காமிச்சிட்டாங்கன்னா அந்த ஒரு வீடியோ போடுறேன், அதை பார்த்து விட்டு வீடியோக்குள்ள வாங்க. இப்பதானே தெரியுது ஒரு குடிகார கூட்டத்துக்கு தலைவர்னு. கட்டிங்க போட்டு உதயண்ணாவோட இவ்வளவு பெரிய யூகத்தை தவுடி புடி ஆக்கிட்டாங்க அப்படிங்கறதா யதார்த்தமான உண்மை. அட நாசமா போற எடுபட்ட வயலுகளா, நீங்க வேலைக்கா வந்திருக்கீங்க, என்ன உசுரோட வச்சு புதைக்கிறதுக்குன்னு வந்திருக்கீங்கடா. பிரியாணி அப்படிங்கறது அங்க வழங்கப்பட்டுச்சு அப்படிங்கிற ஒரு செய்தி வந்துச்சு. அந்த பிரியாணியை போலீஸ்காரங்களே கொடுக்குறாங்க. நிறைய வீடியோல நான் பார்த்தேன், போலீஸ்காரங்க பிரியாணி பரிமாறுறாங்க. ஒரு ஆயுதப்படையோட போலீஸ்காரங்களோட வேலை என்ன? எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு நஜ சமையல்காரனாவே மாறிட்டாங்க. அந்த பிரியாணிக்குள்ள முந்தி அடிச்சு சண்டை போட்டு பிரியாணி அண்டாவை காலி பண்ண நிகழ்வு அத்தனையுமே நேற்றைய தினம் அந்த பகுதியில் நடந்திருக்கு அப்படிங்கறதையும். திமுகவும் பிரியாணியும் பிரிக்க முடியாதது. திமுக பொதுக்கூட்டங்களில் கட்சி பிரச்சனைகள், மக்கள் பிரச்சனைகள் குறித்து விவாதிக்கப்படுகிறதோ இல்லையோ, பிரியாணி பிரச்சனை பெரும் பிரச்சனையாகவே தொடர்கிறது. ஏன் தெரியுமா அதுல கூட்டமே இல்லை? வழக்கமா என்ன பண்ணுவாங்களாம், கிராமங்கள்ல இருக்கக்கூடிய பெண்களை 300 ரூபா தரோம் 400 ரூபா தரோம்னு சொல்லி ஒரு கூட்டத்தெல்லாம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த கூட்டத்துல என்ன ஆகி போச்சுன்னா, நிர்வாகிகள் கூட்டமா இருந்ததுனால பெண்களை அவங்களால கூப்பிட முடியல. பெண்கள் இல்லாதனால இவங்களால ஒரு கூட்டத்தை காமிக்கவே முடியல. சோதனை மேல் சோதனை என்றால் தாங்காது பூமி. ஒரு பக்கம் முதலமைச்சர் பேசிக்கிட்டு இருக்காரு, இந்த பக்கம் ஏறி உச்சி போயிட்டு இருக்காங்க. ஏன் தெரியுமா? அவ்வளோதான், வந்தோம், கட்டிங்க போட்டோம், ஒன்றாகி போச்சு. பிரியாணி கேட்டோம், அதுவும் நடந்து போச்சு, சாப்பிட்டோம். ஒரு ஸ்நாக்ஸ் வச்சாங்க, அதையும் சாப்பிட்டோம். வந்த வேலை முடிஞ்சு போச்சு, நீ என்னமோ கத்திட்டு போன்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கும்போது ஏறி குச்சி போயிட்டு இருக்காங்க. கொள்கை கொண்ட கூட்டம் ஏறி குச்சா போயிட்டு இருப்பாங்க. கொள்கை கொண்ட கூட்டம் கடைசி வரைக்கும் அங்கே என்ன பேசுறாங்கிறத கவனிப்பாங்க. ஆனால் இந்த கூட்டம் தான் கொள்கை கொண்ட கூட்டம் கிடையாது. இது ஏதோ கணக்கு காட்டுவதற்காக கூட்டப்பட்ட கூட்டம் கிடையாது. நம்முடைய எதிரிகள் போடுகின்ற தப்பு கணக்க சுக்குநூறாக உடைக்கின்ற கூட்டம் இங்க வந்திருக்கக்கூடிய இளைஞரணி கூட்டம், கொள்கை கூட்டம். கணக்கு காட்டுவதற்காக கூட்டப்பட்ட கூட்டம் கிடையாது. நம்முடைய எதிரிகள் போடுகின்ற தப்பு கணக்க சுக்குநூறாக உடைக்கின்ற கூட்டம் இங்க வந்திருக்கக்கூடிய இளைஞரணி கூட்டம், கொள்கை கூட்டம். எனக்கு தெரிஞ்ச டாக்டர் புதுசா ஒரு ஆஸ்பத்திரி ஆரம்பிச்சிருக்காரு, வந்து ஒரு ஊசியை போட்டு போங்க. ஊசியை போட்டு போவா? நான் எதுக்கு ஊசி போடணும்? நீங்க முகராசியான ஆளா இருக்கீங்க, வந்து ஒரு ஊசியை போட்டு போனீங்கன்னா அப்புறம் அந்த ஆளுக்கு அதுவா வியாபாரம் ஓடிக்கும். அமுகு டுமுகு அமால் டுமால்